ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயனிஸ்டில் ஏப்ரல் மே 2025 எக்ஸாம் எழுத போகிற இஎம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அது என்ன இஎம்பிஎஸ் அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வேலையில் பார்க்கலாம். ஸோ இந்த டைம் டேபிள் யார் யாருக்கலாம் அப்படிங்கிற பற்றியும் பார்க்கலாம். இந்த டைம் டேபிளை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அங்கே வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அனாயனிஸ்டில் ஏப்ரல் மே 2025 எக்ஸாம்ஸ் எழுத போகிற இஎம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. அது என்ன ப்ரோ இஎம்பிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டவுட் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்பெஷல் அரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்கவுட்டட் மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இஎம்பிஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் இஎம்பிஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. உள்ள டைம் டேபிள்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் அரியர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரெகுலேஷன் 2017 லாஸ்ட் பப்ளிஷ் ஆன டைம் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் இன்க்ளூடிங் ஸ்பெஷல் அரியர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது என்ன இதுங்கிறது எனக்கு கரெக்டாக தெரில. பட் என்னோட ஒப்பீனியன் என்ன இருக்கலாம் அப்படின்னா ரெகுலேஷன் 2017 ரீசெண்டாக முடிஞ்ச ரெகுலேஷன். ஸோ அதனால் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரியர்ஸ் அப்படிங்கிறதையே அவங்க காலேஜ் முடிச்சதுனால ஸ்பெஷல் அரியர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பாஸ்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் முன்னாடி இருக்கிற ரெகுலேஷன், அதனால் அவங்க இப்போ எக்ஸாம் எழுத போகிறனால ஸ்பெஷல் எக்ஸாம்ஸ்னு கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த இஎம்பிஎஸ் அப்படிங்கிற இதை டைம் டேபிளை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன்னா நான் உங்களுக்கு இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 இது பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. சார் ரெகுலேஷன் 2001, 2002 அது மாதிரி உங்களுக்கு 2013 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த 2013 தான் மெஜாரிட்டியாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்துருச்சு. 2008க்கும் கேட்டிருந்தீங்க, 9க்கும் கேட்டிருந்தீங்க, உங்களுக்குலாம் வந்துருச்சு. ஸோ பிஜிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வெரைட்டியாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மதுரையில் இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இதுவோ அது கொடுத்துருப்பாங்க ரெகுலேஷன்ஸை. ஸோ இந்த மாதிரி 5 இது கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் தான் நிறையா படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் உங்களுக்கான டைம் டேபிள் வேணும் அப்படின்னா இந்த சைடு ரெட் கலரில் இருக்கும். அதில் வந்து ரெகுலேஷன் 2013 இப்போ நான் வந்து அதை கிளிக் பண்ணுறப்போ எனக்கு வந்து பிடிஎஃப் டவுன்லோட் ஆகி இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் அரியர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இஎம்பிஎஸ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பேர் கேட்குறது ரெகுலேஷன் 2021 இப்போ கரண்ட்டாக படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்குமான்னு கேட்குங்க. ஸோ உங்களுக்கு இது கிடையாது. இது எல்லாமே பாஸ்ட்டாக ஆல்ரெடி வந்து காலேஜ் முடிச்சு அரியர் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம் டேபிள். உங்களுக்கு ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண அதே டைம் டேபிள் தான். அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அரியர்ஸ் எழுத போகிற ஸ்பெஷல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.